Welcome, Swami Senti. More about this role of the palm leaf reader. Do you think anyone can just say, I want to become a palm leaf reader? You have probably read palm leaves for thousands of people already. Does it affect you to be involved in so many people's life stories? Did you ever have a palm leaf reading for yourself also? And how do you prepare yourself for reading? Is there a certain practice that you do or a certain prayer for reading? And what do you love the most about your work? How can the palm leaf reading and the remedies help us to transform our karma? Is there a certain advice that you would give to someone before their first palm leaf reading? Big thank you. Namaste and welcome. I'm very happy and honored to be here today in Chidambaram in Tamil Nadu in the south of India and to ask questions to the palm leaf readers of the Palm Leaf Library and to share the ancient wisdom with you also. And I'm also still learning with every single conversations, but I already had many of these conversations in the past personally, and today I'm very happy that we can record it to also transmit and share this wisdom with you. And today I want to welcome Swami Senti, who is one of the palm leaf readers. He has more than 24 years of experience. He's coming from the ancient village Vaitishwarankoil, which is the birthplace of palm leaves. And he has been passed on this art of palm leaf readings from generations to generations to him now. Welcome, Swami Senti. First of all, can you tell us a little bit about your journey? How did you become a palm leaf reader? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ பாரம்பரியம் எங்கள் தாத்தா, அப்பா, அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டு இந்த நாடி ஃபீல்டுக்கு வந்தது. என்னோட 14 வயசுல அந்த நாடி ஃபீல்டுக்கு நான் வந்தேன். இப்போ அந்த 23, 24 வருஷமா அந்த ஃபீல்டில் நான் இருந்துட்டு இருக்கேன். என்னோட வயசுக்கு வந்து 41 வயசுக்கு வந்துட்டேன். அந்த 40 இந்த 24 வருஷமா இந்த ஃபீல்டில் பார்த்துட்டு. Thank you. And you're from Vaitishwarankoil, or close to Vaitishwarankoil actually. But you've been trained in Vaitishwarankoil. And what is so special about this place? Why is it the birthplace of the palm leaves? And just tell us a little bit about this sacred place. அது பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் ஐயா அங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆசிரமம் அங்கே தாங்க இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது அந்த சிவனுடைய ஒரு அழகர் அது. அந்த வைத்தியநாத சுவாமி சொல்லுவாங்க. அவருடைய அழகத்தினால தான் அவங்க வந்து எல்லாருமே நாடி ஜூஸை கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. And can you tell us a little bit more about your training? How did that look like? What was the step-by-step process to learn to read the palm leaves? ஃபர்ஸ்ட் போனாலே கற்றுக் கொடுத்துட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் போய் குருவுக்கு வந்து சேவைகளை செஞ்சுவாங்க. குரு சேவை போவாங்க. அந்த குருமார்களுக்கு தேவையான சேவைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு விஷயமா சொல்லி கொடுப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க இந்த ஓடனா என்ன, இது எப்படி அகஸ்தியர் எழுதி வச்சாங்க என்னங்கிறது அந்த கோயிலிட்ட அகஸ்தியர் பற்றின விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஓலைகளை எழுத்துக்கள்லாம் எப்படி இந்த எழுத்துக்கள் வந்துச்சு, அது இப்போ ஃபர்ஸ்ட் எழுதி இந்த எழுத்து என்னவா இருக்கும், இந்த எழுத்து இப்படி இருக்கும், இது வந்து புள்ளில்லாத எழுத்துக்கள் சொல்றாங்க. புள்ளில்லாத எழுத்துக்கள் இதை எப்படி படிக்கணுங்கிறத அது போன உடனே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 வருஷம் அவங்கள்ட்ட வந்து நம்ம குரு சேவைகளை செய்து வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓலை படிக்க சொல்லி கொடுக்கும்போது அவங்க அந்த படிச்சதுக்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தத்தையும் அவங்க சொல்லணும். அர்த்தத்தை அவங்களுக்கு நாங்கள் படிச்சு காட்டணும். அவங்களும் திருப்தி அவங்க ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அப்படி இருந்ததான் ஒரு விஷயமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு தான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க திருப்தியானதான் அடுத்தவங்க நம்மளை வந்து பார்த்து சொல்ல சொல்லுவாங்க. அது போன உடனே கற்றுக்க முடியாது. அதுக்கு கற்றுக்கிறது விதி இருக்கு. இப்போ வந்து அந்த ஓலைச்சுடி படிக்கிறதுக்கு நமக்கு விதி இருந்தால் மட்டும்தான் அதை படிக்கவும் முடியும். இல்லைனாக்க அவங்களே பார்த்துட்டு அனுப்பி விட்டுருவாங்க. And when you read a palm leaf, how does it feel to have that palm leaf in your hand and to transmit that message of the rishis? Do you also feel a connection with the rishis when you read it? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அகஸ்தியரை வழிபட்டு தான் இந்த ஒரு விஷயமா செய்யணும். இப்போ ஓலை ஃபர்ஸ்ட் கை கட்டுக்கும் போது அது ஒரு சந்தோஷம். ஏன்னா அதை எடுத்து பார்க்கறது ஒரு பாக்கியம் தான். ஏன்னா அந்த தெய்வம் மகரிஷி எழுதி வச்சுட்டு ஓலை நம்ம தொட்டு பார்க்கறது பெரிய விஷயம். அதை கையில் எடுக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி அந்த தெய்வத்தோட அந்த அணுகர் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம எடுத்து பார்க்கணும். அகஸ்தியரோட அணுகர் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கவும் ஆரம்பிக்க முடியும். அப்போ படிச்சு சொல்லும் போது அது ஒரு சந்தோஷமா வரும். Thank you. And please also explain a little bit more about the rishis
and why they wrote the palm leaf flowers today and who they were. அதாவது எதுக்காக எழுதி வச்சாருன்னா ஒரு 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 மனுஷனை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப ஜாதகம் பாக்குறீங்க, அது ஜாதகம் பாக்குறது பாத்தீங்கன்னா சும்மா கணிச்சு சொல்ல முடியும். இது சித்தர்கள் எழுதி வச்சது வந்து அவங்களோட ஞான திருஷ்டிகளால எழுதி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு சித்தர் மொத்தம் 18 சித்தர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களோட ஞான திருஷ்டிகளால எழுதி வைக்கப்பட்டது. அப்போ அவங்க எழுதியிருக்கிறது ஒரு மனுஷன் இந்த கட்ட ஒரு ரேகையை வச்சுதான் எழுதியிருக்காங்க. அந்த ரேகையை வச்சு மொத்தம் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், மொத்தம் ஒரு மனுஷனுக்கு 7 ஜென்மம் இருக்கு. இப்ப சாதாரண ஜாதகம் பாக்குறது இந்த 7 ஜென்மத்தையும் சொல்ல முடியாது. இப்ப மகரிஷிகள் மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஞான திருஷ்டிகள் எல்லாமே மட்டும் தான் கிடைக்கும். அப்ப அந்த ஞான திருஷ்டி மூலயமா அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அதை வச்சுதான் எல்லாமே டீட்டெயிலா சொல்லுவாங்க. இப்ப அகஸ்தியரை பத்தி சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு இப்ப வந்து சிவனுடைய வந்துட்டு இருக்காங்க. சிவனுடைய கட்டவர்கள் காலட்டு கட்டவர்களுக்கு பிறந்தவர் தான் சிவன் அகஸ்தியர். அப்போ அவர் பிறந்து அது எப்படி சொல்றாங்க, அவருடைய ஞான திருஷ்டிகள் மூலயமா தான் சிவனுடைய அணுகர்கள் முருகனுடைய அணுகர்கள்லாம் விட்டுதான் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அவங்க பார்த்துட்டீங்கன்னா அவங்களாலதான் எல்லாரும் மற்றவங்களும் கிடைக்கும். இப்போ அவங்கதான் வந்து தெய்வத்துக்கு சக்தி கொடுக்கறவங்களுக்கு வந்து மகரிஷிகளை தான் கொண்டு வருவீங்க. அப்போ அவங்க மூலயமா தான் எல்லா விஷயமும் வந்துட்டோம். Do you feel like they're still present today or not? கண்டிப்பா இருக்காங்க. ஒரு சித்தர்களும் ஒரு மகர்ஷிகளும் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அது நம்மளும் உணர முடியும். அது வந்து அந்த தியானத்துல பார்க்கும்போது அவங்களை கையெழுத்து வழிபடும் போது அவங்க உணர முடியும் இந்த இடத்துல இருக்காங்க. Thank you. Did you ever have a public reading for yourself also? கண்டிப்பா பார்த்துட்டு தானே நாங்க இந்த தொழிலுக்கு வந்திருக்கோம். அப்பதான் பார்த்துட்டு அது கத்துக்க திறமா இருந்தா மட்டும்தான் சொல்லிக் கொடுப்போம். அந்த அனுபவம், அதாவது தெய்வத்தோட அந்த அணுகர்கள் இருந்தா மட்டும்தான் இதை கத்துக்கவே முடியும். இல்லாம அதை கத்துக்கிட்டு வர முடியும். And I'm curious, you have probably read palm leaves for thousands of people already. Does it affect you to be involved in so many people's life stories, or did you manage to detach yourself? பார்த்துட்டா நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கஷ்டத்துலயும் வந்து பாக்குறவங்களா இருக்காங்க. அவங்க பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கும். அவங்க நிறைய பேர் கஷ்டத்துலயும் வருவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி வருவாங்க. எல்லாருக்குமே நாங்க நல்லபடியா பார்த்துதான் கொடுத்தாங்க. இவங்க தள்ளி இருக்கணும், இவங்க வந்து அட்ராக்ஷனா இருக்கணும்னா கிடையாது. எல்லாரும் பார்த்து கொடுக்கணும். இப்ப அது மாதிரி நான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்ப நம்ம வந்து போயிட்டு அகஸ்தியரை போயிட்டு ஒரு நல்லா இருக்கணும்னு இப்போ வழிபடணும். வழிதான் பிரார்த்திச்சு. Thank you. And I'm curious more about this role of the palm leaf reader. Do you think anyone can just say, I want to become a palm leaf reader? Or do you need to have some kind of karmic calling to do this work? எல்லாருக்கும் நாடி ஜெயிதான் மாற முடியாது. அது கர்மா இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் இந்த நாடி ஜெயித்து கத்துக்கவே முடியும். எல்லாருமே இது கத்துக்க முடியாது. நீங்களும் இருக்கீங்கன்னா நீங்களும் கத்துக்க முடியாது. அப்ப அதுக்குன்னு ஒரு பிரார்த்தனை வேணும், தெய்வத்தோட அனுகிரகம் வேணும். நகரத்தினோட அனுகிரகம் மட்டும்தான் கத்துக்கணும். As far as I understand it, the palm leaves actually work on the dimension of karma. They're helping us to understand and to purify our karma to live a better life. First of all, is that true? And if yes, how can the palm leaf reading and the remedies help us to transform our karma? அது 100% ஒர்க் ஆகும். அது எப்படி பார்த்துட்டீங்கன்னாக்க இப்போ நாடி படிக்கும்போது பூர்வ ஜென்ம தோஷம் இருக்கு, கிரக தோஷங்கள் இருக்குன்னு வருது. அந்த கிரக தோஷங்கள் வாரத்துக்கு இருந்தா மட்டும்தான் அகஸ்தியர் வந்து அதுக்குள்ள வழிபாடு பரிகாரம் என்பது எழுதி வச்சிருக்காங்க. அது மாறாது. கடைசியா நீ கஷ்டப்பட்டுதான் ஆகணும்னா அதுக்குள்ளதுக்கு எழுதி வைக்க மாட்டாங்க. நீ கஷ்டப்பட்டுதான் ஆகணும். இப்போ மாறினா 100% மாறினா இந்த பரிகாரத்தை பண்ணாங்க மாறுவாங்க. And how do you prepare yourself for reading? Is there a certain practice that you do or a certain prayer before reading? ஃபர்ஸ்ட் வந்தவொடனே பூஜை ரொம்ப பூஜை எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கும். வந்தவொடனே அகஸ்தியரை வழிபட்டுட்டு சிவனை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கிரகத்தை கையாள இருக்கும். So get an offering to Agastya and to Rishis before. So you're actually coming from a family of palm leaf readers, is that correct? Are many members of your family also palm leaf readers as well? இப்ப எங்க அண்ணன் கேரளா இருந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நான் இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு அண்ணன் வந்து ஆந்திராவில் இருக்காரு. அப்பாலாம் தவறிட்டாங்க. இப்ப நான் 3 பேர் தான். 3 பேரும் வாங்கிட்டு பார்த்துட்டோம். And do you remember some palm leaf readings that were very special somehow due to
the circumstances, the clients, or what was predicted in the reading. Can you share a few stories of very special palm leaf readings that you had? நிறைய இருக்கு அது மாதிரி. அதை பார்த்துட்டீங்கன்னாக்க கேரளாவில் இருக்கும்போது ஒரு பார்த்து கொடுத்தது அவங்களுக்கு பார்த்தது நான் பார்த்து சொன்ன வரையும் அவங்க நடந்துட்டு இருக்கு. திருமண வாழ்க்கையில இருந்த தொழில் எல்லாமே சொன்ன வரையும் நடந்துட்டு இருக்கு. இது வந்து நல்லா இருக்குங்க. அவங்களே கிட்ட பேசிட்டு தான் இருக்குங்க. அதுவும் இருக்காங்க. அது சில நடிகர்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நடிகர் பார்த்துருக்காங்க. சில சீரியல் நடிகர்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அது கேரளாவில் பார்த்துருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க அவங்க ஒரு வேலை கிடைக்குன்னு சொல்லி, அதாவது வேலை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். கேரளாவில் சொன்னாங்க வேலை தான் ரொம்ப கஷ்டத்தில் வந்துட்டு இருந்தார். ரொம்ப எங்கேயும் தேடி பார்த்துட்டு இருந்தார். வேலை கிடைக்காம இருந்துச்சு. இந்த வயசுல இந்த மாசத்துல உனக்கு வேலை கிடைக்கும், கண்டிப்பா தேடி பாருன்னு. அதே மாதிரி இப்போ வந்து பேங்க்ல வேலை பார்த்துட்டு நல்லா இருக்காரு. ஐடிஎம் வேற மாதிரி ரீனாங்கிறவங்க பாருங்க, அவங்க வந்துட்டு மலேசியால இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் வந்து ரொம்ப பிரச்சனையாயிட்டே இருந்துச்சு. கல்யாணம் தடைப்பட்டு நடக்காம இருந்துட்டு இருந்துச்சு. அது மாதிரி சொன்ன மாதிரி தை மாசம் உனக்கு கல்யாணம் ஆகணும், நேரம் ஒன்றும் கவலைக்கூடாது அப்படின்னு சொன்னா அதே மாதிரி அவங்களுக்கு Thank you. Can you explain a little more about the relation between palm leaves and astrology, but also how they're different? நாடிஜோதிடத்துக்கும் ஜாதகத்தை என்ன வித்தியாசம்னா, ஜாதகத்தை சாதாரண கணிச்சு சொல்ல முடியும். ஒருத்தவங்க தந்த போனீங்கன்னா ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஜாதகம். இப்போ நாடிஜோதிடம் வந்து அப்படி கிடையாது. யார்கிட்ட போய் பார்த்தாலும் அதில் எழுதிருக்கிற விஷயத்த படிச்சு கரெக்டாக அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் அஸ்திரத்தோட வித்தியாசம். Do you have a favorite Rishi? ஏன்னா அகஸ்தியர் மகரிஷி தான் அப்படி. What inspires you the most about his life and his teachings? ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஓலை எடுத்து பார்க்கும்போது அகஸ்தியர் மாஸ்டரோட தான் கிடைச்சி. அப்போ பார்க்கும்போது அதில் தான் எழுதிஞ்சு நானும் நாடி படிக்க வரணும்னு சொன்னேன். அப்போ அதுலேருந்து அகஸ்தியரை பிடிச்சி அகஸ்தியரை தான் வழிபட்டு வரணும். Why do you think that so many people from the Western world, from Europe, United States, and so forth, they only hear about the palm leaves now, but they actually a lot of interest? Do you think that the palms were especially written for these times also? அவங்களோட விதி யார் கேட்டீங்கன்னாக்க, இதுக்கு முன்னாடி வந்து நாடி இருக்கிறது அந்த நேர காலம் வரும்போது நாடி வந்து பார்க்கணும். இல்லைன்னா வந்து நேர காலத்தை இல்லைனாக்கா வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. இந்த வயசுல வந்து பார்க்கணுங்கிற விதியாக இருந்தால் அந்த வயசுல தான் வந்து பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்க்க முடியாது, அதுக்கு அப்புறம் போனாலும் பார்க்க முடியாது. அதான் நாடி. And what do you love the most about your work? அதாவது சொல்ற விஷயம் எல்லாருக்கும் நல்லபடியா நடந்து சந்தோஷம் வர்றாங்க. அதாவது நல்ல திருப்தியா சந்தோஷத்தை கொடுத்து கை எடுத்து கும்பிட்டு நாங்க போகும்போது அதுக்கு சந்தோஷமான ஒரு திருப்தியா இருக்கும். Thank you. Is there a certain advice that you would give to someone before their first palm leaf reading, how to prepare? அப்போ அங்கிருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து வரும்போது நல்ல தெய்வ பக்தி வேணும் ஃபர்ஸ்ட். வந்து சும்மா கடமைக்கு நான் உட்காந்து பார்த்தா கிடைக்காது. அது தெய்வ பக்தியோட அந்த நம்பிக்கையோட அதை உட்காந்து அதை பார்க்கும்போது அதோட பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். Well then, Swami Center, then I thank you very much for sharing your wisdom. Thank you so much. For all the palm leaf readings that you did, and that you're really helping people on their spiritual path and their transformation. Big thank you.